Hi, my dear Tamil K-pop stars. நான் உங்கள் மேகு. I'm sorry, I'm very imaginators. Oh my god, 5-6 days ஆச்சா. லாங் லாங் வெயிட். ரொம்ப மன்னிச்சிடுங்க, ஓட முடியல. கொஞ்சம் வந்துட்டு நிலைமை சரியில்லை, உடம்பு சரியில்லை, அதனால தான். ஓகே, சரி, ஓகே. இன்றைக்கி கதையை வந்துட்டு கண்டினியூ பண்ணிடுவோமா? விச் ரெசிடென்சி எபிசோட் 14 கதை கேட்போமா செக்ஷனுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம தாத்தா வந்துட்டு போயிருப்பாராம். அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா ஜேகேயோட அம்மா அப்பாவை வந்துட்டு கொண்டுட்டாங்க. சாரி, அவங்களே வந்து செத்து போயிட்டாங்க. அவங்களோட உடம்பு எடுத்து பதப்படுத்தியாச்சு. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு அதை படத்தை பார்த்த அதிர்ச்சியில் அவன் வந்து கீழே விழுந்து கிடக்கான். ஆனால் அந்த ஒரு இதுலேயுமே அவனுக்கு வந்துட்டு பவர் வந்து போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் மந்திரம் சொல்கிறப்போ அவனும் வந்து ஏதாச்சியாக திருப்பி அவங்க பேசுகிறத திருப்பி வந்து சொல்லியிருப்பான் போல். அதனால் அவனுக்குமே வந்து பவர் போய் சேர்ந்துருக்கு. அண்ணன் எந்திரிக்காத காரணத்தினால ஜோயா வந்துட்டு மேலே படுத்து விழுந்து அண்ணனை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏந்திர அஞ்சலி, ஏந்திரன்ற மாதிரி ஏந்திர குக்கியனா ஏந்திரன்னு பக்கத்துலேயே கதறிக்கிட்டு இருக்கான். 3 நாள் ஆச்சு புள்ள. இந்த பக்கம் வந்துட்டு புள்ள படுத்திருக்கான், இன்னும் எந்திரிக்கல. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம டேயோங்க சம்மர் கேம்புக்கு போனவர் அவங்க அம்மா சொல்லி அனுப்புனாங்க, எவளையும் கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் போன இடத்துல டேயு கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரா. பேச மட்டுமா, எல்லாமே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா. சரின்னு சொல்லி சம்மர் கேம்பை வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு வீடு வந்து சேர்ந்தா இங்கே அவனோட கசின்ஸ், அந்த சரியான புள்ளி கசின்ஸ், அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, கலாய்கிறானுங்க. நம்ம டேயுங்க இந்த மாதிரி வந்து உன் அம்மா வந்தாங்களா, நெக்ஸ்ட் பலி யார் தெரியுமா, உங்கள் அம்மா தான், நாங்கள் கொடுத்துட்டோம், உங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க ஃபன்னாக பேசிகிட்டு இருக்க. எதுக்கு டேயை வந்து நோகடிச்சு அவனை கலங்கடிச்சு அவனை அழுக வைக்கணும் அப்படின்றது நோக்கத்துக்காக தான். ஆனால் டே ஒரு சொட்டு கண்ணீர் வரலையே. இப்போ அம்மா வந்து கூட இல்லைன்னு ஆகிப்போச்சு. இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்க அந்த ஒரு பிலீஃப், அந்த நம்பிக்கை, அது எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்குன்னா, எங்கள் அம்மா எப்படி இருந்தாலும் வருவாங்க, நான் ஏன் வந்துட்டு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். ஆடா பாவி அப்படின்ற மாதிரி இவனுங்களாம் பார்க்குறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம தாத்தா மூத்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லி வந்திருக்காரு இல்லையா, அந்த ட்வின் சிஸ்டர்ஸில் அடிபட்டதுக்கே இப்படி ஓடி வந்திருக்காரே. அங்கே ஒரு புள்ள செத்தே போச்சு, என்ன பண்ண போகிறாரோ தெரியல தாத்தா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த பக்கம் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கெலாம் இங்கே நம்ம மேயர், தம்பி மேயர் இருக்கார் இல்லையா, யார், நம்ம சுகா ப்ரோ வந்துட்டு ஜப்பானுக்கு அனுப்பிவிட்டாரே அந்த மேயர். ஓகே, அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாரு. எல்லா செலவையும் ஹாஸ்பிட்டல் இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க, அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து நீ தான் வந்து பார்த்துக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி இவர் அந்த ஃபேமிலியை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஏதோ அண்ணன் வர வழியில் ஒரு குடும்பத்தை அடித்து தூக்கிட்டான், அதை போய் என்னத்தை நம்ம கண்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை மட்டும் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஃபேமிலிக்கு இதுக்கப்புறம் என்ன இது ஹாஸ்பிட்டல் செலவானாலும் அதை வந்து பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனால் நீ வா, நான் உன்னை வந்துட்டு ஜப்பானில் வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சைக்கிளில் வானே ஒரு ரவுண்டு போவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுற. அப்படி எது அப்படின்னு சொல்லி இவர் வந்து பார்க்குற. இல்லை உனக்கு எதுக்கு சிரமம், நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த நேரம் நம்ம தாத்தாவுக்கு வந்துட்டு கால் வருது. அவர் வந்து ஒரு ஃபோன் மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று கையில் வச்சுருக்காரு. அதில் இங்கே விச்சஸ் ரெசிடென்சி ஜப்பானில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு கால் பண்ணுறாங்க. தாத்தா பாட்டி டவுன் பக்கம் போயிருக்காங்க, நான் இப்போ போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் உள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்ல, ரைட்டு. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு போர்ட்டல் அந்த இது இருக்குல்ல, அந்த பவர் இருக்குது போல இவருக்கு, போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற பவர் நம்ம மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர், சாரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி. ஓகேயா, அப்படி இருக்கவும் சரின்னு சொல்லி தாத்தா பார்க்குறாரு. இருந்தாலும் தம்பியை ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துருக்காரு, அதுவும் இல்லாமல் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுனால சரி ஒரு வாட்டி இவனை கூட்டிகிட்டு போய் நம்ம ஃபேமிலிக்கெலாம் இன்ட்ரோ பண்ணி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு, வேணாம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம இவர் மேயர், இப்போ கரண்ட் மேயர் இருக்கார் இல்லையா, அவர் கூட வந்துட்டு தம்பி மேயர் அவர் கூட நம்ம தாத்தா மேயர் வந்துட்டு கிளம்புறாரு கயோட்டோக்கு இவரோட ப்ரைவேட் ஜெட்டில். ஓகே, இவர் பார்க்குறாரு, ப்ரைவேட் ஜெட்லாம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் ப்ரைவேட் ஜெட்லாம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு, ஆமாம்ல நீ ஒரு வெல் செட்டில் லைஃப் வாழ்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்க்க, அண்ணா எனக்கும் ஃபேமிலி இல்லை நம்ம ஃபேமிலிலாம் பார்க்கணும் ஆசை, ப்ளீஸ் கூப்பிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவரும் கூட்டிகிட்டு போகிறாரா. ஸோ இப்போ தான் ஐயா தாத்தா வந்துட்டு ட்ரா பண்ணிட்டு அந்த விச்சஸ் ரெசிடென்சிக்கு போய் பார்க்குறான். வாயை குழந்தை, இது என்னடா இது, இத்தான ரூமு, இவ்வளோ ஆன்டிக் திங்ஸ் இருக்குது இந்த கோட்டைக்குள்ளே அப்படின்னு சொல்லி மலைச்சு போய் பார்க்க, பக்கத்தில் சுற்றி பார்த்தா அன்னைக்கு இருந்து நல்லா வந்து சுற்றி பார்க்க பக்கத்தில் கடல்லாம் இருக்குது. வேறு லெவல் ஆச்சு, வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு சொல்லி இவர்
அப்போயே வந்துட்டு விச்சஸ் ரெசிடென்சியை வந்து வேற மாதிரி வந்து மாற்றலாமே, நல்லா சம்பாதிக்கலாமேன்னு சொல்லி மணி மைண்டடாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி. ஓகேயா. ஸோ அப்படியே வீட்டில் வந்துட்டு பாட்டிமா டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு எல்லாரும் உட்காந்துருக்காங்களா, ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்ணும் இல்லையா. ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய இழப்பு அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. பட் இருந்தாலும் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்றதுனால சோகத்தெல்லாம் அப்படியே மறைச்சு சந்தோஷமாக அவரை வரவேற்க நல்லா உபசரித்து நடந்த விஷயம் எதையுமே வந்து சொல்லாமல் நல்லா உபசரித்து செஞ்சு அப்போவே அண்ணா இந்த ரெசிடென்சியோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, இது மதிப்புகளுக்கு அப்பாற்பட்டதுப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. ஓ அண்ணி, இந்த ரெசிடென்சி பற்றி ஊருக்குள்ளே சொல்கிறது உண்மையா? என்னன்னா ஏன்னா அண்ணன் வாங்குறப்போ கூட நானும் தானே கூட இருந்தேன், எல்லாம் தப்பு தப்பாக சொன்னாங்க. ஆமாம், உண்மைதான் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்ல, ஆனால் இந்த ரெசிடென்ஸில் யாரையுமே வாழ விடலை, வாங்கின எல்லாம் ஓடிட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் மட்டும் எப்படி அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்னமோ தெரியல, கடவுள் துணை இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அது உண்மைதான், என்னண்ணா அப்படின்னு சொல்லி இவர் சிரிச்சிட்டு, ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு சொல்லவும், இவர் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்க கடவுள்னு சொல்கிறது அவரை அப்படின்னு நினச்சிட்டு சொல்லவும், அப்படி போய் எல்லாம் வந்து பார்க்குறாங்களா. பார்த்துட்டு அதில் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு மட்டும் கோவம் வந்து அவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு பாட்டி பார்த்துட்டு சாப்பிடும்போது என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடிஞ்சுக்கிறாங்க. சாரி பாட்டி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இவர் கிளம்புறாரு. தாத்தா அவரை வழி அனுப்பிட்டு அப்படியே எல்லாரையும் திரும்பி பார்க்க, என் பொண்ணு எங்க, மாப்பிள்ளையும் காணல அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்படின்னு சொல்லி பாட்டி எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி யோசிக்க, அவர் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழிய அவங்க பாட்டி யோசிக்கிறத பார்த்தே, முடிச்சிட்டிங்களாடா சோழியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு பக்கமாக கண்ணீர் அப்படியே வலியுது. ஆனால் எதுவும் பேசிக்கல, அங்கேருந்து போயிட்டாரு. அந்த நேரம் பார்த்து ஜோயா குட்டி வருது ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி. ஜோயாவுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து அது சொல்லவும் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. க்யூட்டாக கையில் பொம்மை வச்சுட்டு வந்து பாவமாக ஸ்டெப்ஸ்டாவை நிற்க, அவள் அண்ணன் பக்கத்தில் இருந்தாலே, சாப்பிட கூப்பிட்டப்போ கூட வரல, இப்போ வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப பசி இருக்க ஆரம்பிச்சிச்சு போல், அதனால தான் குழந்தை வந்துட்டான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, ஸ்டெப்ஸில் இருந்து நடக்க முடியாமல் ஜேகே தள்ளாடி நடந்து வரான். டே அது வந்துட்டான் இல்லையா, டே பார்த்துட்டு குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். வந்து அப்படியே ஹக் பண்ணிக்க, இரு நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மெல்ல பிக்கி பேக் பண்ணி தூக்கிட்டு மெதுவாக டேபிள் கிட்ட வந்துட்டு கீழே இறக்க, ஜேகே டேயை பார்க்குறான். டே பார்த்துட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்க, டேக்கு வந்ததும் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவன் கசின் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க, அவனோட அம்மா அப்பாக்கே வந்துட்டு அழுகலை, இவனுக்கு அழுக போகிறானா அப்படின்னு சொல்லி கசின்ஸ்லாம் வந்துட்டு நினச்சிருப்பாங்க. ஓகேயா. டோன்ட் வரி குக்கி, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு டேக்கு குக்கியோட நிலைமையை பார்த்துட்டு கண்ணீர் வர, உனக்கு நான் இருக்கேன், என்ன உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், உன் அப்பா அம்மா திரும்ப வர வரைக்கும், ஓகேயா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க, நீ நம்பு, நம்ம கடவுளை நம்பு அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஜேகே பார்க்கணுமே, இழந்த வலி, அதுவும் இல்லாமல் அதை நேரில் பார்த்த வலி அவனுக்கு தானே தெரியும். பிரம்ம பிடிச்ச போல் அப்படியே நிற்கிறான். ஜோயா குட்டியை பார்க்குறா, பசிக்குது வா அண்ணா அப்படின்னு சொல்லி அவள் கைப்பிடிச்சி கூப்பிட்றா. அப்போ கூட அவள் வந்துட்டு அவங்க அண்ணன் வந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ண, அவளை கூட்டிகிட்டு அவளுக்காகவே ஜேகேவும் கீழே இறங்கி வந்திருப்பானா. டே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கானா, இந்த மாதிரி ஒன்று நான் பத்திரமா பார்த்துப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா அம்மா வர வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், டே பார்த்துட்டு, எனக்கு ஒன்றும் நீ கொடுத்த ஆஃபர் வேணாம், ஆனால் நீ என் தங்கச்சியை பார்த்துக்கணும், என் ஜோயாவை பார்த்துப்பியா, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி பிங்கி ஃபிங்கரை காட்ட, கண்டிப்பாடா, நான் அவளையும் தான் சொன்னேன், அவளும் தான் என் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் பார்த்துப்பேன் உங்களை அப்படின்னு சொல்லி டேயும் ப்ராமிஸ் பண்ணுறான். தாத்தா அப்படியே இவங்களை பார்த்துட்டு மொத்த ஃபேமிலியும் பார்க்குறாரு. இப்படி வந்துட்டு இது பண்ணிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி. என்னவோ எனக்கு தெரியல, உங்களுடைய வந்துட்டு ஆசைங்கள்லாம் நிறைவேறுமா, நீங்கள் பண்ணுற வந்துட்டு மூடத்தனம் மாதிரி இருக்குது, இருந்தாலும் என்னால் எதுவும் வெளிப்படையாக வந்து சொல்ல முடியல, செய்ய முடியலன்னு தாத்தாக்குள்ளே ஒரு மன வேதனை இருந்தாலும், ஏன்னா ஃப்யூச்சர் என்ன வச்சுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா, இவங்க அதை நம்பி பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் தாத்தாக்குள்ளே இருக்குது.
பாட்டி பார்க்குறாங்க. நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி அவங்க கண்ணசைக்க இவரு அங்கேருந்து போயிடுறாரு. "நீ நெறைய நாசம் பண்ணிட்ட. ஆனா இத எல்லாத்தையும் நீ சரி பண்ணணும்." அப்படிங்கிற மாரி மைண்ட்ல நெனச்சுட்டு, "கண்டிப்பா, கண்டிப்பா நான் சரி பண்ணிடுவேன்." அப்படின்னு சொல்லி, "நம்ம நல்லதுக்காக தான் எல்லாம்." அப்படிங்கிற மாரி பாட்டியும் அப்படியே எப்படி சொல்றது, டெலிபதி மூலியமாவே இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியா ஜேகேவையும் சமாதானப்படுத்தி உட்கார வச்சு, "வா கண்ணா சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட வைக்க, எல்லாம் அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஜோயாவுக்கு ஒரு மெய்டு ஊட்டி விடுறாங்க. ஜேகேக்கு தாத்தா ஊட்டி விட டே பார்க்குறான். "தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஜேகே ஜோயாவை பத்திரமா பார்த்துப்பேன்." அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா நீ தான் பார்த்துக்கணும். நீ இவங்கள விட பெரிய பையன். இவங்க அண்ணால ஆ அதுவும் இல்லாமல் ஜேகே உனக்கு சின்ன வயசுலேருந்து எத்தனை வாட்டி உன்னோட கசின்ஸ் கிட்டேருந்து உன்னை காப்பாற்றிருப்பான். அதுக்கெல்லாம் நீ இன் ரிட்டன் பண்ணும்ல." அப்படின்னு சொல்லவும் இவன் பார்த்துட்டு, "கண்டிப்பாக தாத்தா, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் ப்ராமிஸ் பண்ணது போல் கண்டிப்பாக ஜேகேயும் ஜோயாவையும் நான் சிட்டிக்கு என்னோட கூப்பிட்டு போயிடுவேன். நீ உனக்கு பிடிச்சது போல் இருக்கலாம் அங்கே." அப்படின்னு சொல்லி ஜேகேயை பார்த்து சொல்லவும், ஜோயா க்யூட்டா, "அப்போ நான்?" அப்படின்னு சொல்ல, "உன்னையே தான்டா செல்லம். நம்ம எல்லாம் இங்கேருந்து ஃப்ரீ பேர்டாக அப்படியே பறக்க போகிறோம்." அப்படின்னு சொல்லிட்டே சொல்லவும், ஜேகே டேயை பார்க்குறான். அப்படியே கட் பண்ணால் ப்ரெசண்ட்டில் மெக்ஸ் அட் லாஸ்ட்டு மெக்ஸு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். மெக்ஸு பார்த்துட்டு, "பாரா ஃப்ரீ பேர்டாக இருக்க போகிறோன்னு கூப்பிட்டு வந்து கொல்ல பார்க்குறீங்க நீங்களே." அப்படின்னு சொல்லி மெக்ஸ் கேட்க, "இவர் ஒன்றும் என்னை கூப்பிட்டு வரல. நானாக தானே ஓடி வந்தேன்." அப்படிங்கிறான் குக்கி. அப்படி சொல்லவும், "ஆமா எப்படி உனக்கு பவர்ஸ் கிடைச்சது?" அப்படின்னு சொல்லி மெக்ஸ் கேட்க, டே பார்க்குறான். ஜேகே பார்த்துட்டு, "அது தெரியாது. ஆனால் பாட்டி நான் தெரியாத்தனமாக அவங்க சொல்கிற மந்திரத்தை கேட்டு திரும்ப அவங்க கூட சேர்ந்து சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. யாராச்சும் ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தா பின்னாடியே பேசிகிட்டு இருப்பேன். அது மாதிரி தான் ஏதோ நடந்திருக்கு." அப்படின்னதும், "ஏ லூசு, நீ மெயினாக கேட்க வேண்டியது எதுக்கு இவரை உன்னை கொல்ல பார்க்குறாருன்னு நீயே ஏன் ஓடி வந்தேன்னு கேட்கணும்." அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல அவன் சொல்ல, "ஆமாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா ஏன் நீங்கள் குக்கியை வந்துட்டு கொல்ல துரத்துறீங்க? இவ்வளோ பாசமாக இருந்தீங்கல்ல, அப்புறம் என்னாச்சு உங்களுக்குள்ள?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த நேரம் டேக்கு ஃபோன் கால் வருது. ஜோயா மொபைல்ல இருந்து ஃபோன் கால் வருது. டே அதை பார்த்துட்டு, "ஜோயா கால் பண்ணுறா." அப்படின்னு சொல்லவும் ஜேகே பார்க்குறான். அங்கே தான் வந்து இந்த கதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்களா, நம்ம டே வீட்டில் பார்த்தோம்ல லாஸ்ட்டாக, அங்கே தான் உட்காந்துருக்காங்களா. ஜேகே பார்க்குறான். ஜேகே பக்கத்தில் போகவும் ஃப்ரெண்ட்ஸுங்க மெக்ஸும் ஃப்ரெண்டும் பயப்படுறாங்க. டே நெருங்கினாலே அவன் ஜேகே ஹேர்லாம் சரி பண்ணி விட மெக்ஸு ஃப்ரெண்டும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. "ஜோயா." அப்படின்னு சொல்லி ஃபோனை காட்ட ஜேகே பார்க்குறான் ஜோயாவான்னு சொல்லிட்டு. கால் அட்டன் பண்ணி அப்படியே வந்து காதில் வச்சுட்டு டே வந்துட்டு, "ஹலோ." அப்படின்னு சொல்லி, "ஹலோ ஜோயா." அப்படின்னு சொல்லி கூப்பிட, இந்த பக்கம் அப்படியே ஜேகேயோட ஃபேஸு அவன் அடித்து செஞ்சு இது பண்ணதுனால கொஞ்சம் ஷர்ட்லாம் கசங்கி செஞ்சு அவனோட ஹேர்லாம் ஃப்ளிப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே ஏதோ எப்படி சொல்கிறது, அண்ணன் தம்பியை வந்துட்டு அப்படியே அழகாக க்யூட்டாக அவனை வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க, ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லையா பாசம், அது எட்டி பார்த்து அப்படியே நம்ம ஜேகே ஹேர்லாம் சரி பண்ணி விட, ஃபோன் காலில் டக்குன்னு டே வந்துட்டு ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஃபோன் பேசிக்கிட்டே டேயோட ஃபேஸு என்ன சொல்கிறான் அப்படின்னா, "அம்மா என்னாச்சு? என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி அங்கே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ப்ளீஸ் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வா டே. நான் ஜோயாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன்." அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், ஏன் என்னாச்சுமா?" அப்படின்னு சொல்லி இவன் டென்ஷனாக பேச, அப்படி வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அவனும் பதறான். "ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, வா." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போக, "என்னாச்சு சொல்லு, அண்ணா ஜோயாக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டப்பட, "நத்திங், நீ வா." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காரில் எல்லாம் போக, பாவம் மெக்ஸையும் கூடவே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. டே அவளை இருக்க சொல்கிறாரு. "இல்லை இல்லை நானும் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு போக, டே டென்ஷனாக, "ஏன் தான் இப்படி ஆகுதோ?" அப்படின்னு சொல்லி தலையில் கை வச்சுட்டு வர, "கடவுளே ஏன் இப்படி பண்ணுறீங்க? இது அவளுக்கு 4th டைம்." அப்படின்ட்டு அவர் அப்படியே தலையில் கை வச்சுட்டு புலம்பிகிட்டே வர, ரொம்ப டென்ஷனாக பேச, இவனுக்குனா ஜேகேக்குனா ரொம்ப பயமாக இருக்குது. "என்னாச்சு சொல்லுட்டேண்ணா, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, "அது அவ வயிற்றில் வளர்றது ஒரு கர்ஸ் சைல்டு. நாங்கள் ஜோயாவோட சந்தோஷத்துக்காக தான் அம்மா அந்த கருவை கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு வராங்க. இப்போது ஜோயாவை அம்மா வீட்டில் மீட் பண்ண போனப்போ
அவளுக்கு பிளட் டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஜேகே அழறான். என்ன சொல்கிற? அவளுக்கு இப்போ தான் 4 வருஷம் கழிச்சு அப்படின்னு ஜேகே சொல்ல, ஃப்ரெண்டு அதான் அதான் பிரச்சனை, இந்த கசின்ஸை கல்யாணம் பண்ணவே கூடாது, பண்ணால் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், வாட் அப்படின்னு சொல்லி டே வந்து கேட்க, ஆமாம் தெரியாதா அப்படிங்கிறான் அவன். ஜேகேவும் அமைதியாக செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கான். எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கடுப்பில் இருக்க, என்ன சொல்கிறீங்க புரியல அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்கவும், ஜேகே பார்த்துட்டு, எல்லாம் நான் பண்ண தப்பு, நான் இங்கே அவளை அனுப்பியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து இது பண்ண, என்னாச்சு டேய் எனக்கு புரியலடா ஒழுங்கா சொல்கிறா அப்படின்னு சொல்லி டே வந்து மிரட்டவும், ஜேகேவும் அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல என் அம்மா, அவங்க ட்வின்ஸுன்னு சொல்லி என் அம்மாவுக்கு ஒரு அக்கா இருந்தாங்கல்ல, ஆமாம் அவங்களுக்கு பிறந்தவ தான் சுகா, அண்ட் நான் அதை டோட்டலாக மறந்துட்டேன். அம்மா சின்ன வயசில் சொன்னாங்க, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் அதை மட்டும் ஞாபகம் வச்சுருந்துருக்கேன். டைரியில் எழுதின போல் அவளை அங்கே விட்டுட்டேன். ஆனால் அவங்க ரிலேஷன்ஷிப்பு என்னன்னு தெரியாமல் கடைசியில் சுகாவும் அவளும் லவ் பண்ணுவாங்கன்னு, கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, டே பார்க்குறாரு. வாட் அப்படின்னா பிளட் ரிலேஷன் ஆகுமே, அதனால தானா? ஆனாலும் ரொம்ப ரேர் கேஸில் தானே இப்படி நடக்கும். கடவுளே, அந்த ரேர் கேஸ் என் ஜோயாவுக்கு தானா நடக்கணும் அப்படின்னு சொல்லி டேங் நினைக்க, அப்போ யூனா அப்படின்னு சொல்லி ஜேகேயை பார்க்குறாரு. ஆனால் கேட்கல, அமைதியாக மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க, தேங்க் காட் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, அம்மா அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அகைன் ஃப்ரெண்டு யூனா ஜேகே கதையை சொல்ல, டேக்குனா மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது. ஓ மை காட், நான் நான் பெருசாக யூனா சுகா ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றிலாம் கேட்கல, அம்மா கூட இதை சரியாக கேட்கல, கவனிக்கல, நாங்கள் எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டே வந்துட்டு இது பண்ணவும், அப்போ தான் டேக்கு மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுது. ஓ, அப்போ இதுக்காக தான் இவன் அவள் கூட லவ் பிரேக்கப் பண்ணானா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கொஞ்சம் அப்படியே டேக்கு சங்கட்டமாக இருக்குது. இருந்தாலும் வேறு எதுவும் பேசலை, அமைதியாக இருக்க. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்துட்டு நானும் ஓடுதுங்க. மெக்ஸு எங்கே ஓட நொண்டி அடித்து மெதுவாக வரா. ஃப்ரெண்டு பார்த்துட்டு சாரிடா அப்படின்னு சொல்லி கையை கொடுத்து கூப்பிட்டுட்டு வர, மெல்ல ஜேகேவும் டேவும் மட்டும் முன்னாடி அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க. ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வலிக்குதா, ஒன்றும் இல்லவா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கூப்பிட்டு வர, நேராக போனால் ஜோயாவை ஐசியூவில் வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. டே உள்ளே போகிறான். ஜேகே வெளியே இருக்க சொல்லிட்டு உள்ளே போனால் ஜோயாவுக்கு பெயின் அதிகமாக இருக்கு. டே அப்படியே உள்ளே வரானா, ரூம் திறந்துட்டு, மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா நான் ஜோயாவை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேனா, அப்போது திடீர்னு அவளுக்கு பெயின் வந்துருச்சு, பிளட் லாஸ் அதிகமாக இருக்குடா அப்படின்னு சொல்ல, ஜேகே டே அவங்க அம்மாட்ட சீரியஸாக பேசுகிறத பார்த்துட்டு அவனும் உள்ளே வர, ஜேகே நீ வரக்கூடாதுன்னு டே பார்த்துட்டு சொல்ல, ஜேகே ஜோயா பக்கத்தில் போகிறான். கூடவே மெக்ஸும் வந்துட்டு போக, ஃப்ரெண்டு ஐயோ நமக்கு இந்த ரத்தம்லாம் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி வெளியவே நின்றுடுறான். பிளட்டு ஸ்மெல்லு வேறு ஹெவியாக அவனுக்கு ஃபீல் பண்ணுறான். ஷர்ட்டை வச்சு மூக்கெல்லாம் கவர் பண்ணி அப்படியே நின்றுட்டுருக்க, முடியலடா சாமி, மூக்கை நல்லா கையால் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் வெளியே வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு ஏன் இவ்வளோ வந்துட்டு பிளட்டு ஸ்மெல் அடிக்குது அப்படின்றதும் தெரியல. பிளட்டுன்னா அவ்வளோவா ஸ்மெல் அடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் வெளியே நிற்கிறவன் இவனுக்கு ரொம்ப ஹெவியாக அதுவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்துட்டு உள்ளே போயிட்டு ஜேகே ஜோயா கிட்டே போக, அவள் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் ஊற்றிட்டுருக்க, மா வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி ஜோயா வந்து சொல்லவும், ஜேகே போயிட்டு அப்படியே பக்கத்தில் போகிறான். ஸோ அண்ணன் வந்திருக்கண்டா, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, அவள் பார்க்குறா. அவள் கண் கொட்டாமல் அப்படியே பார்த்துட்ருக்கா. குக்கினா வந்துட்டியா அட்லாஸ்ட், நான் சாகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி இவ கேட்கவும், இல்லைடா அப்படி சொல்லாத, ஏன் இப்படி பேசுகிறான், உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஜேகே அவள் கண்ணீரை தொடச்சி விட, பக்கத்தில் டேவும் அம்மாவும் ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ண கொஞ்சம் பிளட் லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஜோயா அப்படியே அரை மயக்கத்தில் இருக்கா. அம்மா ஜோயாக்கு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி குக்கி வந்துட்டு கேட்கவும், இவங்க பார்க்குறாங்க. அவனை அப்படியே விடாமல் முறைச்சி பார்க்குறாங்க. டேட்ட இவன்ட்ட ஜேகே கேட்டதுக்கு எதுவும் அவங்க பதில் சொல்லவே இல்லை. அவனை ஒரு மனுஷனாக கூட ட்ரீட் பண்ணாமல் டேக்கிட்ட நமக்கு பிளட்டு வேணும்ப்பா, நான் சொல்லியிருக்கேன் பிளட் பேங்க்கில் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் சீக்கிரம் பிளட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, மேம் இவங்க ரிப்போர்ட் பற்றி
டீட்டெயில்ஸ் மேம். பிளாஸ்மாஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஃபைன்மா நானும் செக் பண்ணுறேன். ஏபி நெகட்டிவ் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேகே அவன் தங்கச்சியவே பார்க்குறான். அம்மா ஜேகே ஒரு மனுஷனா கூட மதிக்கலை. அதான் முதல்ல சொல்லிட்டேனே, மறுபடியும் அசிங்கப்படுத்திக்கிட்டு. சரி அப்படி வந்து அவங்க பார்த்துட்டு இருக்க, மெக்ஸு பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அந்த அரை மயக்கத்தில் அவங்க அண்ணனையே அப்படியே பார்த்துட்டு இருக்காளா. டேயும் அவளை அழுதுகிட்டே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, அண்ணன் வந்துட்டல, உனக்கு ஒன்றும் ஆகாதுடா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க, மேக்ஸ் ஜேகேட்ட சொன்னது கூப்பிட்டது ஜேகே வந்து எதுவும் கண்டுக்கலையா. இந்த பக்கம் டேயை பார்த்துட்டு நான் ஏபி நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் சொல்ல, டேவும் ஜேகே அம்மாவும் பார்க்குறாங்க. யார் இவ அப்படின்னு சொல்லி டே அம்மா கேட்க, ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லவும், வாட் சீரியஸ்லி அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிற உண்மையாவா, இதில் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி மெக்ஸ் கேட்க, அதாவது கேட்டான் போல், உண்மையாக சொல்கிற உனக்கு ஏபி நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு, இதில் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி மெக்ஸு கோவப்பட, சரி சரி என் கூட வா அப்படின்னு சொல்லி உடனே கூப்பிட்டு போக இழுத்துட்டு போகிறார். கூப்பிட்டுட்டுலாம் போல், ஆயிஷ் வலிக்குது மிஸ்டர் டே எனக்கு காலில் அடிபட்டுருக்கு தெரியலையா, மெதுவாக இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெக்ஸ் வந்து கத்தவும், அவ்வளோதான் டென்ஷனில் தூக்கிட்டு அப்படி பிரைடல் ஸ்டைலில் அப்படியே நடந்து போகிறாரு. காரிடாரில் நடந்து போய்கிட்டே இருக்க பார்த்தா யூனா ஆப்போசிட்டில் வருவாளா. அவள் வர்றப்போவே தூக்கிட்டு போகிறது, அதுவும் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிறத பார்க்குறா. செம்ம காண்டாகுது. அப்படியே கவலையில் வந்தவ காண்டா டேயை பார்த்துட்டு, ஏய் யூனா, ஹே மிஸ்டர் ஜோயாங்க அப்படின்னு சொல்லவும், ஐசியூவில் இருக்கா, நேராக போயிட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூனாவான்னு சொல்லி மெக்ஸும் பார்க்குறா. ஆமாம் ஜோயாவை பார்க்க ஒரு பொண்ணு, அதுவும் பேர் யூனானா அப்போது இவ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுறா, நம்ம ஆளோட ஆள் அப்படின்ட்டு. பார்த்துட்டு சடனாக என்ன நினச்சாரோ தெரில, மெக்ஸை கையில் வச்சுருந்தவர் டப்புன்னு இறக்கி கூட விடல, கீழே டப்புன்னு விட்டுட்டு, ஷிட் ஜங்குக் அப்படின்னு சொல்லி மெக்ஸை இறக்கி விட்டுட்டு அவரு ஓடுறா. அப்படி எட பாவி, இவனை இப்போ நான் தூக்கிட்டு வர சொன்னேனா, நல்லவன் நினச்சோம், இப்படி போட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, ஆனால் இவன் ஏன் ஓடுறான், ஜங்குக்குன்னு சொல்லிட்டு வேற ஓடுறான், டேய் இர்றா அப்படின்னு சொல்லி மெக்ஸ் அகைன் பின்னாடி போக பார்க்க, இல்லை இப்போ நமக்கு அப்படின்னு சொல்லி, நமக்கு இம்பார்ட்டண்ட் ஜோயா வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளட்டு கொடுக்க போகிறதா இல்லை இவங்க பின்னாடி போகிறதா, நோ நம்ம என்ன இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஷேல் நாட் பெரிஷ் ஃப்ரம் த எர்த் அப்படின்னு சொல்லி தத்தி நடக்கிறா. நேராக பிளட் கலெக்ட் பண்ணுற ஏரியா போயிட்டு அவள் பிளட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண, இந்த மாதிரி ஐசியூவில் ஜோயான்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண, இந்த பக்கம் அம்மா வெளியே வர பார்க்குறாங்க எதுக்கோ. அப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் ஐயோ நான் அழுதுட்டு ஓடி வராளா. ஜோயா வந்துட்டு நான் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜோயாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறனோ அப்படின்ட்டு யூனா வர அம்மா பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்குது, குடுன்னு டோரை மூடிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஜோயா ஸ்டில் அப்படியே அரை மயத்தில் அவங்க அண்ணனையே பார்த்துட்ருக்கா. குக்கினான்னு மட்டும் அது பாவம் இது பண்ணிட்டுருக்க, குக்கி இங்கே வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துல அப்படியே மறைய வைக்க, கர்டைன் மாதிரி போட்டிருக்கா, அங்கே போயிட்டு மறைய வைக்க, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்கவும், ஒன்றும் இல்லை இங்கே இரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனா வரா இல்லையா, ஜேகேவை பார்த்தா ஏதாச்சும் இதுவாகிடும் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறைய வைக்க, அவன் டக்குன்னு சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். அவங்க பார்க்குறாங்க, என்ன இருந்தாலும் அம்மாங்கிற வார்த்தைக்கு எந்த தாய் தான் இவ்வளோ கல்மனசாக இருக்கவ கூட கரைஞ்சு போவா இல்லையா. ஒரு ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, புலி ஒரு கதையா இல்லை நிஜமாக நடந்ததான்னு தெரியல, ஒரு வீடியோ வரும் தெரியுமா, புலி தான் அடித்து கொண்ட மான் அது வந்து குட்டி போட்டிருக்குமா, அதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட் ஆகி அந்த மான் குட்டிக்கு வந்துட்டு புலி வந்துட்டு அடைக்கலம் கொடுக்கும், ஓகேயா. ஸோ அதனால் நம்ம புலிக்குட்டியை பெற்ற தாய் டேவை பெற்ற அம்மா அவங்க வந்துட்டு அப்படியே ஜேகேயை ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணி தலையை தடவி கொடுத்துட்டு, அழக்கூடாது விடு, ஜோயாவுக்கு ஒன்றும் ஆகாது, அவள் குழந்தையோட சோல் என் கையில் இருக்குது, அவளுக்கும் அவள் குழந்தைக்கும் ஒன்றும் ஆக விட மாட்டேன் சரியா.
அழக்கூடாது செல்லம் அப்படின்னு சொல்லி ஜேகேயை நல்லபடியாக வந்து அவனை கொஞ்சம் அப்படியே ஆசுவாசப்படுத்த காம் டவுன் பண்ண ஜேகே ஹக் பிரேக் பண்ணுறான். அவங்க ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு எவ்வளோ வளர்ந்துட்டடா பைத்தியக்காரா, அன்னைக்கு அந்த நாள் மட்டும் நீ அப்படி பண்ணலன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜேகேயோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே வந்து கிஸ் பண்ண சாரிம்மா அப்படிங்கிறான். இட்ஸ் ஓகேன்னு சொல்கிற நிலமையில நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஹக் பண்ணிக்க சரின்னு சொல்லி ஜேகேட்ட நீ நீ என்ன நடந்தாலும் இங்கே இருக்கணும் சரியா, வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துரு அப்படின்னு ஜேகேட்ட சொல்லிட்டு இவங்க வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆப்போசிட்டில் பார்த்தா யூனா நடந்து வந்திருப்பாள் காரிடாரில். அவள் வந்துட்டா, ஐசி ரூம் கிட்டே வந்துட்டா. இங்கே ஒருத்தர் கடவுளே இந்த பிளட்டு ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் திரும்பினா யூனா வர அவளை பார்த்து ஷாக் ஆகி யூனா அப்படின்னு சொல்லிட்டே மெல்ல அவர் கையை கீழே இறக்கிடுற அப்படி மூஞ்சில் வச்சுருந்த கையை இவ பார்க்குறா. ஐசி டோர்கிட்ட வந்துட்டு இவர் நிற்கிறாரா, சைடில் இவர் செவுத்தில் அடித்த பல்லி போல் நிற்க சைடில் பார்க்குறா. போச்சு செத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இவன் மூச்சு வாங்கிட்டு யூனா டோர்கிட்ட ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் பார்த்துட்டு அகைன் ஐசியூ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போக அவர் யாருனே தெரியாத மாதிரி பார்த்துட்டு உள்ளே போக உள்ளட்டே அம்மா இருக்காங்க. ஜோயா பக்கத்தில் பெட்டில் படுத்திருக்கா. ஜோயா அப்படின்னு சொல்லி இவ அழுதுகிட்டே பக்கத்தில் போக யூனா ஓ மை காட் யூனா நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தடுக்கிறாங்க. மேம் என் ஜோயா அப்படின்னு சொல்லி சொல்ல ஒன்றும் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட வா வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட டாக்டர் அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யூனா கேட்க அது நான் தான் ஜோயாவை இங்கே கொண்டு வந்தேன். நான் அந்த பக்கமாக பேஷண்ட்டை பார்க்க போகிறேன்னா அப்போ தான் ஜோயாவை மீட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு போனேன். தேங்க் காட் நல்ல நேரத்தில் அவளை பார்த்துட்டேன். அவளை அப்பயே நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டேன். இல்லைனா என்ன ஆயிருக்குன்னு தெரில. ஏன் என்னாச்சு தெரில யூனா, வி ஆர் இன் அப்சர்வேஷன், தயவு செஞ்சு வெளியே வெயிட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அனுப்ப ப்ளீஸ் ஜோயாட்ட நான் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் அப்படின்னதும் இல்லை அவள் இப்போ கொஞ்சம் மயக்க நிலமையில இருக்கா, நீ புரிஞ்சுக்கோ ஏன் அப்படின்றாங்க அவங்க. இல்லையோ நான் அவள் இப்போ பேசுகிற நிலமையில இல்லை போடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க ஜேகே இந்த பக்கம் வாயில் கையை வச்சுட்டு அமைதியாக நிற்கிறான், எதுவும் பேசலை, அழுதுட்டுருக்கான். இவனை அழுதுகிட்டே வெளியே வரா. நல்ல வேலைக்கு அந்த நேரத்துக்கிட்டே வரான் ஃப்ரெண்டுக்காரன். அதுக்கு முன்னே ஓரமாக போயிட்டு ஐயோ அப்படின்ட்டு ஒளிஞ்சிக்க ஏய் யூனா அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்கிட்டு ஓடி வர பாருங்க என் ஜோயா, நான் அண்ணன் என்கிட்ட கேட்டால் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல, பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி யூனா சொல்லவும் ஹக் பண்ணுற டேவை ஒன்றும் இல்லை சரியாகுடா, அம்மா பார்த்துப்பாங்க டோன்ட் வெரி ஓகேயா. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, இந்த பாப்பாவும் எங்களை விட்டு ஏன் இப்படி பண்ணணும், அப்புறம் ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் ஏன் அப்புறம் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லி யூனா அழுக. என்னடா நீ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு விடலையே கட்டி பிடிச்சதை அப்படியே வந்துட்டு இவர் கொஞ்சம் யூனாவை சமாதானப்படுத்தி அப்படியே அமைதியாக்க அண்ணாக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குட்டே அப்படின்னு சொல்லி அழுகிறா. இல்லை வேணாம் தெரிய வேணாம், நீ விடு சரியாகிடும் ஓகேயா, ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டே சொல்லவும் ஓகே அப்படின்ட்டு யூனா சொல்ல இந்த பக்கம் ஃப்ரெண்டு என்னடா இது இந்த குழஞ்சிக்குதுங்க ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே நம்மக்கிட்ட இந்த ஆள் அப்படின்னு சொல்லி இப்போ கூட காரில் வரப்போ யூனாவை லவ் பண்ண மேட்டர்லாம் சொன்னோம், அப்போ கூட இவன் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் பார்க்க ஆமாம் இவன் தான் மெக்ஸை தூக்கிட்டு போனானே அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு போக மெதுவாக இவங்க வந்து ஹக் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் இவர் எஸ்கேப் ஆகி போக முன்ன பின்ன பிளட்டு கொடுத்தா தானே அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் பிளட்டு இருக்க உடம்புக்கு தெரியும், நமக்கு எங்கே அப்படின்ட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் புலம்பிக்கிட்டே போகிறான். எங்கே இங்கே பிளட்டு கொடுக்குற ரூமு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டு எப்படியோ அந்த பக்கம் ஒருத்தர்கிட்ட கேட்க அவங்க அந்த பக்கம்னு சொல்லி கை காட்ட போகிறா. அப்படி அங்கே போனால் மெக்ஸுக்கு டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு பிளட் எடுத்துகிட்ருக்க மெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவ சார் உள்ளே வரக்கூடாது சார் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்றாங்க. இல்லைங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் கூப்பிட இருடா வந்துடுறேன் வெயிட் பண்ணு அப்படிங்குது மெக்ஸு. ஐயோ நான் சொல்லி ஆகணும் மண்டை கொடையுது பைத்தியம் ஆயிடுவேன் அப்படின்னதும் நீ பைத்தியம் தானே ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு யார் நானா நீ தான் உன் ஆளை சட்டுப்புட்டுன்னு வந்து பாரு அப்படின்னதும் ஏன்
என்னாச்சு அப்படிங்கிற மெக்ஸு. யூனா வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, அவன் ஆள் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் ஆளா ஹேய் அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை எம்ஜே அது என்ன சொல்லுவாங்க நல்ல வார்த்தை, எக்ஸ் வந்திருக்காமா அப்படின்னதும், அதான் தெரியுமே. ஆமாம் நீ போய் அந்த டே பையில பார்த்துக்கோ, அவன் யூனாவை பார்த்ததும் என்னை அப்படியே போட்டுட்டு ஓடிட்டான் பின்னாடி. ஓ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற எங்கேயும் போல மேக்ஸ் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே நர்ஸு அவனை வெளியே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அவன் வேற எங்கேயும் போல மேக்ஸ் அங்கே தான் அவளை கட்டிப்பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல வரதுங்களையும் கூட்டிகிட்டு போக, ஆமாம் இவளை பார்க்க வந்துட்டோம், அப்போ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்குள்ளே இருந்தானே, அவனை வந்துட்டு இந்த பொண்ணு பார்த்துச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட, ஐயோ அப்படின்னு சொல்லி மெக்ஸை விட்டுட்டு அந்த பக்கம் ஓட போனா யூனா பக்கத்தில் டே நிற்க, டே யூனா கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை ட்ரஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டே உள்ளே போகிறான். அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஜேகே அந்த நேரம் தான் வெளியே வரான். அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ணா அப்படின்ட்டு டே பார்த்துட்டு, இவன் இங்கே தான் இருக்கானா, இவனை யூனா அப்படின்னு சொல்லி பார்க்க, ஜேகேயை நீ ஒன்றும் கவலைப்படாத, ஜேகேயை யூனா பார்க்கலப்பா, நான் அவனை கொஞ்ச நேரம் மறைஞ்சிருக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஜேகே பார்க்குறான். ஏன் நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஜோயாவுக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டா, அதனால தான் நாங்களே அவளுக்கு யாரோ போல் விலகி இருந்து அவளை பார்த்துக்குறோம். அப்படி இருக்க திடீர்னு குக்கியை அண்ணன்னு சொன்னால் ஜோயா அவள் அண்ணனை பற்றி ஏன் சொல்லலைன்னு டவுட் வரும்ல, அதனால் நான் குக்கியை ஒளிஞ்சுக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, டே பார்க்குறான் ஜேகேயை. ஜேகேயும் கரெக்ட் தான் அம்மா பண்ணது அப்படின்னு சொல்லி நினைக்க, அவங்க அம்மாவும் கண்ணடிக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி டே கிட்ட, டே அம்மா சொல்கிறது சரி, நீ யூனா கண்ணில் படாத என்ன அப்படின்னு சொல்லி சொல்லவும், இவன் பார்க்குறான். டே பார்த்துட்டு, உனக்கு யூனாவை தெரியும்ல, காரில் நீங்கள் சொன்னது. ஆமாம் ஆமாண்ணா, ஓகே ஃபைன், ஆனால் யூனாக்கு உன்னை யாருன்னு இப்போ தெரியாது அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்துட்டு பார்க்குறான். வாட், ஏன் எப்படி? நான் யூனாவோட சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லி டேன்னு சொல்லவும், ஜேகே அப்படியே டேயை பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஆக, யூனாவோட சைக்காட்ரிஸ்டா, ஏன் அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு என்னாச்சா, விட்டு போயிட்டல, சரி அதுக்கு ஏதோ வேலிட் ரீசன் நீ சொன்னாலும் அவள் அதை ஏற்றுக்கிற மனநிலைமையில் இல்லை, ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டா, நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஓ அப்போது என்னை பற்றின ஞாபகம் எல்லாத்தையும் அழிச்சிட்டியாண்ணா? என்ன செய்ய, அதானே என் வேலை. ஐம் சாரி அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைண்ணா பரவாயில்ல, அதான் நல்லது, முடிஞ்சா எனக்கும் அதை பண்ணிட, என்னால் முடியல. ஓ முடியாமல் தான் மெக்ஸை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, மெக்ஸ் என்னை லவ் பண்ணுறா, ஆனால் என்னால் யூனாவை முழுசாக மறக்க முடியல, என்ன தான் அவன் என்னோட சிஸ்டர்னாலும் உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, இந்த பக்கம் டே அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. டக்குன்னு என்ன சிஸ்டரா அப்படின்றாங்க. ஓகேடா ஜெலகுட்டீஸ், இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, டாடா பை பை, டேக் கேர், அன்யா.